ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமை சிறகடி காசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முத்து வந்து சத்யாவோட பிறந்த நாளைக்கு போகாத, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என் பேச்சை வந்து நீ மதிப்பன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் மீனா வந்து ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லும்போது ஸ்ருதி வந்து என்ன சொல்கிறாங்க, இதென்ன அநியாயமாக இருக்குது, உங்கள் பிரதரோட பர்த்டேக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு அவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும், நீங்கள் என்ன அவர்கிட்ட வேலையாக பார்த்துட்ருக்கீங்க, இதுவே இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நீங்கள் வந்து அவரை போகக்கூடாதுன்னு சொன்னால் முத்து வந்து கேட்டிருப்பாரா, கேட்டிருக்க மாட்டார்ல. அதே மாதிரி தான் மீனா உங்களுக்கும், எதுனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னதும் அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி சவாரிக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு மீனா வந்து சொல்ல, அவர் தான் அவர் சவாரிக்கு தானே போயிருக்காரு, அதுக்குள்ளார நீங்கள் போய் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போக, அடுத்த செகண்ட் மீனா வந்து யோசிக்காமல் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் விஜயா வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே தான் இருக்காங்க. வரட்டும், அவன் இனிமே தான் இருக்குது கச்சேரி அப்படின்ற மாதிரி, எப்படா முத்து வருவாருன்னு விஜயா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. சவாரிக்கு போன முத்து வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே திரும்பி வந்துடுறாரு. மீனா மீனான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாரு. எங்கே சரி எப்பயும் கிச்சனில் தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பார்த்தா உடனே வந்து விஜயா சொல்கிறாங்க, நீ வந்து வாட்டர் டேங்க் மேலே ஏறி நின்று கூப்பிட்டா கூட அவள் வந்து வரமாட்டா, அவள் வந்து வீட்டில் இருந்தா தானே அப்படின்னதும், எங்கே ஏதாவது பூ கொடுக்க போயிருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, அவள் ஒன்றும் பூ கொடுக்க போல, உன் காதில் வந்து பூவை சுற்றிட்டு அவள் தம்பியோட பிறந்தநாள் விழாக்கு கூழ் ஊற்ற போயிருக்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் மீனா வந்து போக மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னடா நான் என்ன போய் சொல்கிறேன்னா அப்படின்றாங்க. இல்லைம்மா எனக்கு தெரியும், நான் வந்து அவளை அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், என் பேச்சை மீறி கண்டிப்பாக மீனா வந்து அங்கே போயிருக்க மாட்டா அப்படின்ட்டு முத்து வந்து அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க. ஆனால் விஜயா வந்து சொல்கிறாங்க, சரி வேணாம், நீயே போய் கோயிலில் வந்து பாரு, அங்கே வரிசையில் நின்று கூழ் தான் ஊற்றிட்டுருப்பா, அப்புறம் வந்து இங்கே பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து வந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இன்னும் மீனாவை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீதா சொல்கிறாங்க, மாமாவோட பேச்சை மாரி அக்கா வந்து வரமாட்டாமா அப்படின்னதும் உடனே சத்யா சொல்கிறாங்க, சரி அப்போ பூஜை வேணாம் ஒன்று வேணாம் நம்மளாம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருடா நீ வேற அவசரப்படாத, எப்படியாவது மாப்பிள்ளையை சமாதானப்படுத்தி மீனா வந்து வந்துடுவா அப்படின்னு சந்திரா வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே மீனாவோட வண்டி வந்து நிற்கிது. உடனே வந்து அக்கா வந்துட்டல, ரொம்ப சந்தோஷம்க்கா, எப்படி மாப்பிள்ளை வந்து ஒத்துக்கிட்டாரா, மாப்பிள்ளை சமாதானம் இருப்பார் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல நீ வந்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ண, எனக்கு வீட்டில் வந்து நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு மீனா வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா மாப்பிள்ளைக்கு தெரியாமல நீ வந்திருக்க அப்படின்றாங்க சந்திரா. அதுக்கும் மீனா வந்து சரியாக பதில் சொல்கிறதில்ல. ஆமாம் தெரியாமல் தான் வந்திருக்குன்னு மீனா சொல்லியிருந்தாவாது சந்திரா வந்து உடனடியாக மீனா வந்து அனுப்பியாவது வச்சுருப்பாங்க. இந்த மீனா வந்து அதுவுமே பண்ணுறதில்ல. சொன்ன மாதிரி பேச வேண்டிய இடத்துல வந்து மீனா பேசுகிறதே கிடையாது. இப்போ முத்துவோட பேச்சை மாரி போனது தப்பு தான். ஏன்னா சத்யா வந்து என்ன பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து முத்து வந்து ஃபுல்லாக சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது வேணாம் நீ அந்த இடத்துக்கு போகாத, அவன் தம்பி வந்து வேணும்னே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியும் கேட்காம இந்த மீனா வந்து இப்போ போயிருக்காங்க. அவங்க அம்மா கிட்டேயும் உண்மையை வந்து மறைச்சிடுறாங்க. இங்கே வந்து எல்லாம் கூழெல்லாம் ரெடி பண்ணி பூஜைலாம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கூழ் கொடுக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. சத்யா வந்து அக்கா நீயே கொடுக்கா உன் கையால் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா இது உனக்காக பண்ண வேண்டுதல், நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல சத்யா வந்து எல்லாருக்கும் கூழ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, எங்கே முத்து வந்து வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனா வந்து அம்மா எனக்கு நேரம் ஆச்சு, அதான் வந்து எல்லாம் முடிஞ்சதில்ல, நீங்கள் கூழ் ஊற்றிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சத்யா வந்து அவங்க அக்கா வந்து அனுப்புறதில்லை. என்ன பண்ணிடுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கா நீ வந்து உன் கையால் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கூழ் கொடுக்க நிற்க வச்சிடுறாரு. உடனே மீனா வந்து வேறு வழியே இல்லாமல் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்காக கூழ் ஊற்றுனா அடுத்தது வந்து கையை நீட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து கையை நீட்டுறாரு. முத்துவை பார்த்ததுமே மீனாவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நல்ல வேலை மாப்பிள்ள நீங்கள் வந்து வந்துட்டீங்க, எங்கே நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல, சீதா வேற நீங்கள் நடந்த பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சுட்டு வரமாட்டீங்கன்னு நினச்சேன் மாமா, வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து எதுவுமே பேசாமல் மீனாவையே பார்த்துட்ருக்காரு. கூழ் வந்து குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன், பத்தாது இன்னும் கொஞ்சம் ஊற்று அப்படின்றாங்க. இல்லைங்க அது வந்துன்றாங்க, ஊற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் டம்ளர் நிறைய ஊற்றுறாங்க. அந்த கூழை வந்து பார்க்குறாங்க. உடனே சத்யா வந்து பார்க்குறாங்க. முத்து ஒன்றுமே பேசாமல் கூழை வந்து கீழே வச்சிடுறாங்க. ஏன் மாப்பிள்ள குடிக்கலையா அப்படின்னதும், இல்லை என் பொண்டாட்டி மீனான்னு ஒருத்தி வந்திருந்தா, அவட்ட வந்து நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன், புருஷன் முக்கியமா இல்லை எதுக்கும் உதவாத தரதர தம்பி முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன், தம்பி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து காட்டிட்டா, இனி எனக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு வந்து கிளம்பி போகிறாரு. ஏங்க நில்லுங்க, நீங்கள் புரிஞ்சுக்காமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து போகிறாங்க மீனா. அதுக்கப்புறமா அது வந்து புருஷன் பின்னாடியே கிளம்பி வராங்களான்னு பார்த்தா சந்திரா வந்து சொல்கிறாங்க, என்னடி மாப்பிள்ளை வந்து இப்படி புரிஞ்சுக்காமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் அங்கே நின்றுட்டு அது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கு சட்டியில் கூழை வாங்கிட்டு தான் வீட்டுக்கே வராங்க மீனா.
இங்கே வீட்டில் வந்து விஜயா பார்த்தீங்கன்னா எப்படா பிரச்சனை வெடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த மீனா வந்து அவங்க மாமனாருக்கு கூழ் ஊற்றி கொடுத்துட்டு, என்னம்மா கோயிலை கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உன்னை வந்து இவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மாம்மா இன்னைக்கு என் தம்பிக்கு பிறந்த நாள், அதனால கோயிலில் வந்து கூழ் ஊற்றணும் அப்படின்னதும் முத்து வந்து வந்தானான்னு கேட்குறாரு அண்ணாமலை. உடனே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க, வந்தாரு மாமா அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறாங்க. நடந்த பிரச்சனை எதுவுமே வந்து சொல்கிறதில்ல. உடனே அண்ணாமலை வந்து சரி எப்படியோ அவன் தம்பி மேலே கோவமாக இருந்தான், அவன் கோவம் திருந்தி விட்டு அங்கே வந்திருந்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. வீட்டில் எல்லாருக்கும் கொடுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு வந்து கூழ அடுத்தது கொண்டு வந்து விஜயா கொடுக்க வந்தா உடனே விஜயா வந்து சொல்கிறாங்க, சரி உன் புருஷன் வந்து கோயிலுக்கு வந்தானே கூழ் குடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நக்கலா. அது எப்படி அத்தை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும், உன் புருஷன் இங்கே வந்தான், வந்துட்டு மீனான்னு சொல்லிட்டு வீட்டையே சுற்றி வந்தான். நான் தான் சொன்னேன் உன் காலை வந்து பூவை சுற்றிட்டு அவன் வந்து கோயிலுக்கு கூழ் ஊற்ற போயிட்டான்னு சொல்லிட்டு, அதான் வந்திருப்பானேன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷத்தை, ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி உனக்கு எவ்வளோ திமிர் இருந்திருந்தா அவன் வேணான்னு சொல்லியும் நீ வந்து கூழ் ஊற்ற போயிருப்ப, உன்னை பற்றி வந்து அவன் தெரிஞ்சுக்க வேண்டாமா, இப்போ வந்து தெரிஞ்சிட்ருப்பான் நீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பான். இனிமே வந்து தெரியும்ல, இனிமே நீ இந்த வீட்டில் இருக்க போகிற நாளை வந்து நீ என்னைக்கோ உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சதும் அவனே உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சி வச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக சொல்கிறாங்க விஜயா வந்து இந்த மாதிரி நக்கலாக பேசுகிறது புதுசு இல்லை. ஏன்னா மீனா பண்ண விஷயந்தான் தப்பு. அப்போ இவங்க இந்த மாதிரி நக்கலாக தான் பேசுவாங்க. முத்து வந்து வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் மீனா அட்லீஸ்ட் வந்து இல்லைங்க ப்ளீஸுங்க இந்த ஒரு தடவை நான் போயிட்டு வரேன்ற மாதிரியாவது கேட்டிருக்கலாம். அதை வந்து செய்யாமல் ஸ்ருதி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மீனா போனாங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. அந்த சத்யாவோட குணம் வந்து தெரிஞ்சதுன்னா பூஜை வேணாம் அது வேணாம் இது வேணான்னா அவங்கள வந்து சமாதானப்படுத்தாமல் சந்திராவும் சீதாவும் மீனா வந்து வந்ததுமே வந்து பூஜைலாம் நல்லபடியாக முடிஞ்சு அவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ மறுபடியும் மீனாக்கும் முத்துக்கும் தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் மீனா வந்து டல்லாக நின்றுட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து வராங்க. என்ன மீனா போயிட்டு வந்துட்டிங்களா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் என்னை தேடிட்டு அங்கே கோயிலுக்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சவாரிக்கு போயிருந்தாருன்னு சொன்னீங்க அப்படின்னதும் அதுதான் தெரியல, அத்தை வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் போயிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னதும், ஏன் இந்த ஆண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இப்போ என்ன சொன்னார் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றாங்க ஸ்ருதி. உடனே வந்து இல்லை அவர் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும், அவர் கோவமாக அங்கேருந்து கிளம்பிட்டார் அப்படின்னதும், ஓ அப்படியா சரி சரி நான் வந்து உள்ளே போகிறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. பின்ன அவங்களுக்கு என்னங்க, அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு. ஸ்ருதி வந்து எதுவுமே வந்து மேலோட்டமாக அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அப்படி தான் இவங்க சொல்கிற மாதிரி தான் ரவி கேட்கணும். அப்படி இருக்கும்போது மீனாவோட விஷயத்தில் அது வந்து நடக்குமா? ஆனால் முத்து மேலே எந்த தப்புமே கிடையாது. சத்யாவோட குணத்தை தெரிஞ்சு தான் முத்து வந்துட்டு வேணானே சொன்னார். ஸோ முத்து வந்து செஞ்சது தப்புன்னெலாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. முத்துவுக்கு தெரியாமல் மீனா போனது தான் தப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து வராரு. உடனே மீனா வந்து கேட்குறாங்க, ஏங்க இத்தனை நாள் குடிக்காம தானே இருந்தீங்க, இப்போ ஏங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னதும், என்ன பண்ணுறது என் பொண்டாட்டிக்காக நான் வந்து குடிக்காமல் இருந்தேன், ஆனால் அவள் என் பேச்சை மீறி தம்பி தான் முக்கியம்னு போயிட்டா, அப்புறம் நான் மட்டும் யாருக்காக என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து மீனானால என்னங்க அது எப்படி நான் வந்து என் தம்பியோட பிறந்த நாளைக்கு எப்படிங்க போகாமல் இருக்க முடியும், அவனே அப்பா இல்லாத பையன், அவன் மேலே எனக்கு பாசம் அதிகம் அப்படின்னது, ஆனால் உன்னா இதை சொல்லிடுங்க, அப்பா இல்லாத பையன் சொல்லிட்டு. அப்பா இல்லாத பசங்க எத்தனையோ பசங்க உலகத்தில் வந்து இருக்குதுங்க, நல்லா படித்து நல்லா முன்னேறி குடும்பத்தை காப்பாற்றுதுங்க. ஆனால் இவன் அப்படியா இருக்கான், திருட்டு வேலை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொன்னது, ஏங்க என்னங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா நீங்கள் வந்து அவனை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல, எனக்கு தான் எதுவுமே சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது, நீ யார் எனக்கு, நான் எதுக்கு உன்னை இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கணும், நீ உன்னோட இஷ்டத்துக்கு எங்கே வேணால் போவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க. அப்போ முத்து வந்து கட்டில் போய் படுத்துடுறாரு. உடனே விஜயா வந்து மீனாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அத்தை, நீங்கள் நினச்சதை நடந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இன்னும் என்னென்னமோ நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் நடந்திருக்கு. ஆனால் ஒன்று இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, நல்லா குழுன்னு இருக்குது, உடனே வந்து அல்வா எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது, பார்த்துக்கோ இப்போ தான் உன்னோட குணம் வந்து அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் என்னெல்லாம் நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்ப கிண்டலாக வந்து மீனாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் முத்துவாத மீனாவை போனால் போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த சூழ்நிலையிலையாவது சத்யா வந்து விஜயாவோட அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை திருடினதை வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்ஸை பார்த்தா நமக்கு வந்து தெரியும். ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.